ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து அகாடமி ஜீனியஸ் வாட்ஸ் மாஸ்டர்ன்ற மாங்கோவுடைய எபிசோட் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல தான் இந்த சாப்டரும் வேற லெவலில் இருக்கும். முடிஞ்சளவுக்கு பொறுமையா பாருங்க. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. ஏன் இந்த டீமன் எவல்யூஷன்ற மாங்கோ வெளியே வரலனா அது சீசன் 2 கொஞ்ச நாள் கழிச்சு கண்டினியூ பண்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. பட் கவலைப்படாதீங்க, அதை நான் விடுற மாதிரிலாம் ஐடியாவே கிடையாது. கண்டிப்பா சீசன் 2 போடுறேன். இப்போதைக்கு இதுல இருக்கிறது ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். அதே மாதிரி இன்னமும் கோல்டு வாரோடைய சீசன் 2 கூடிய செய்தியில் வரப்போகுது. அதனால வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்க, நம்ம காது குழப்பலாமா? இந்த எபிசோடில் ஹீரோவும் அவன் கையில் அந்த ஸ்டிக்கை வச்சு நின்று இருக்க, அவன் கீழே அந்த காது அறுபட்ட அந்த பையனும் கெஞ்சிட்டு இருக்கான். பின்னாடி இருந்து இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கு. அதில் ஒருத்தனும் எப்படி இது சாத்தியம், அவனுடைய காதையை அறுத்துட்டான், வெறும் அவன் அந்த ஸ்டிக்கை பயன்படுத்தி அந்த மாதிரி பண்ணிட்டான், எப்படி இது நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக்கில் இருக்கு. ஹீரோ அவனுங்களை பார்த்து, டேய் என்னடா இங்கே நடக்கிற கோத்தி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க போல, நான் நல்லா இருக்கேன், உடனடியாக இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, கிளம்பலன்னா உங்களோட நிலைமை தான் ரொம்ப மோசமாயிடும், அப்புறம் உனக்கும் தான் இங்கேருந்து கிளம்ப போறியா அப்படி இல்லைன்னா செத்து பார்க்க போறியா? இல்லை நான் கிளம்புறேன், டே வாங்கடா இந்த இடத்துல இருந்து கிளம்பி பணம்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்ல, இந்த இடத்த விட்டு போனா மட்டும் போதும் அப்படின்னு அவனு கேட்க, ஓகே போயிடலாம் வாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம் அப்படின்னு அவனுங்களும் போறதுக்கு முன்னாடியே அந்த பையன் கிட்ட இருந்து புடுங்கின காசு எல்லாத்தையுமே கொடுத்துறானுங்க. இந்தடா இந்த படத்தை நீயே வச்சுக்கோ, இந்த பணம் எனக்கா கொடுக்குறீங்க? ஆமா, இதுல நிறைய காசு உனக்கு வர வேண்டியது தானே, ஆனா இருந்தாலும் அதிகமா இருக்கே, பரவாயில்ல எல்லா இடத்துன்னு போ. அப்படியே ரொம்ப நன்றி, இதை வச்சு என்னுடைய அம்மாவுடைய மருத்துவ செலவுக்கு நான் அதிகமா யூஸ் பண்ணிப்பேன், நீ உண்மையிலேயே பயங்கரமா வேலை செஞ்சு எனக்கு உதவி பண்ணிருக்கேன், உனக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். சரி வீட்டுக்கு கிளம்போ. ஓகே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அந்த பையனும் வர, இவன் பையன் தான் பொண்ணு கிடையாது, என்னையும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவன் பதட்டத்தோடு கேட்க, என்ன நடந்ததுன்னா இந்த பையன் தான் என்கிட்ட என்னுடைய மேஜிக்கை பயன்படுத்தி தலைகளை அவனை தொங்க விட சொன்னான். எனக்கும் பயத்தில் என்ன பண்ண முடியுதுன்னு தெரியாம நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா என்னோட மேஜிக் பவரை பயன்படுத்தி ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் பயன்படுத்தணும்னு நினைச்சேன். பட் எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுனால தப்பான வேலைக்கு அதை நான் பயன்படுத்திட்டேன். என்னால் தடுத்து நிறுத்த முடியல, இதனால எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான், அதனால என்ன மன்னிச்சிடு அப்படின்னு அவனும் கேட்க, அந்த தலைகளை தொங்க விட்ட அந்த பையனும், விடு நீயும் இப்போ அழுவதானே செய்கிறேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன்னோட நிலைமையில நான் இருந்திருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன், உன்னை பார்த்தப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு உன்னோட நிலைமை எப்படி இருந்ததுன்னு, அதனால நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக நான் உனக்கு என்னுடைய மன்னிப்பை கொடுக்குறேன். அப்படியா? அந்த பையன் ரொம்பவே நல்ல பையனாக இருக்கான். சரி விடு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்காத, நீ பயத்தில் தான் அப்படி பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இது ஒன்றும் உன்னோட தப்பு கிடையாது, மேலே நீ மன்னிப்பு வந்து இப்போ கேட்கறது நினச்சி எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குல்ல, அதனால நான் உன்னை பாராட்டுறேன். சரி நான் இந்த இடத்துல கிளம்புறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனும் அந்த இடத்துல கிளம்ப, இப்போ ஹீரோவும் அந்த பையனும் மட்டும் தனியாக இருக்கானுங்க. அவனும் சரி இவன் பார்க்க எப்படி இருக்கான், அவன் பார்க்க பொண்ணு மாதிரியே இருக்கான் சைட்ல இருந்து, உண்மையிலே பையனா பொண்ணான்றது எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறது உன்னோட பொழப்பா இந்த இடத்துல? இல்லடா. சரி நம்ம ஒண்ணு முன்னா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆயிருக்குமா, மத்தவங்க எங்க இருக்காங்க? 4 நாளா? என்னடா சொல்ற, புரியல. நான் இப்போ ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறமா மீட் பண்ணலாம். அப்புறம் தேவலாம திரும்பி யாருக்கிட்ட இந்த மாதிரி என்ன பிரச்சனை பண்ணினோம் அவனை நான் உன்னை அப்பயே கொண்டுருவேன்டா, என்ன ஓகேவா? புரிஞ்சுதுடா. சரி நான் உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன், இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல கிளம்ப, இருடா எங்கடா போற? அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி அவனுடைய வீட்டுக்கு வர, வீட்டு முன்னாடி கையில பார்த்தா ஃப்ளவர்ஸோட நின்றுட்டு இருக்கான். கண்டிப்பா இவளுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த ஃப்ளவர்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு, கண்டிப்பா என்ன ஞாபகம் இருக்குமா அவளுக்கு அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்க, உள்ள இருந்து ஒருத்தையும் வரா, என்ன இது வெளியே பயங்கரமா சவுண்ட் கேக்குது, ரோனன் நீயா அப்படின்னு ஒரு பொண்ணு வர, நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு அதிர்ச்சியில ஹீரோவும் பார்க்க, ஹீரோ ஏன் இந்த மாதிரி கேட்கறான்னா, ஆஃப்டர் அவன் மிகப்பெரிய ஒரு ஆளா ஆன பிறகு இந்த போர்ல அந்த ஜெயின்ஸ் கூட சண்டை போறதுக்கு முன்னாடியே அவனுடைய சிஸ்டர் வந்து இறந்து போயிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நினைச்சுதான் அவளை மிஸ் பண்ண ஒரு நினைப்புல இப்படி கேட்டிருப்பான். இப்ப இன்னொரு வாய்ப்பு வேற அவனுக்கு கிடைச்சிருக்கு, இன்னொரு லைஃப் வேற, அதுவும் அவனுடைய உலகத்திலேயே. நல்ல வேலை நீ திரும்ப வந்துட்டுடா ரோனன் அப்படின்னு அவன் கேட்க, ஹீரோவுக்கு அப்படியே ரொம்பவும் பாசம் வந்துடுது. அம்மா நான் திரும்ப வந்துட்டேன், வா உனக்காக நிறைய சமைச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிடு, அது மட்டும் இல்லாம என்னுடைய அன்பான பிரதர் நீ எனக்காக இவ்வளவு பூவை கொண்டு வந்திருக்கேன், உண்மையிலே நீ வேற லெவல் ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ தான் ரோனனுடைய ஓல்டர் சிஸ்டர் ஐரில், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா இந்த பூவை கொண்டு வந்தது. அப்படியா? சரி என்னோட கியூட் லிட்டில் பிரதர் நீ எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறதுனால இது எல்லாத்தையும் சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு அவளும் சொல்ல, அக்கா இதெல்லாம் போதும். ஹீரோவும் சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்க்கா, உனக்கு இப்போதைக்கு எவ்வளவு வயசு ஆகும்? என்ன ரோனன் இது கூட தெரியாது, எனக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 22 வயசு இருக்கும். ஏன் இதை கேட்குற? இல்ல சடனா அது எல்லாமே மறந்து போச்சா, அதனாலதான். என்ன உனக்கு ஆயிடுச்சா? ஏன்னா நீ இப்படி மறந்துட்டேன்னு சொல்றியே. அப்பனா இவளுக்கு கிட்டத்தட்ட 22 வயசு ஆகுது. இப்போ அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்பனா கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் தான் அது நடக்கும். ஆனா அந்த சம்பவம் எப்படி நடக்கும்? அதுக்கப்புறம் ஹீரோவை
யோசிச்சுட்டு இருக்க அவளுடைய அக்காவும் ரோனன் உனக்கு ஒண்ணு இல்லையே நல்லா தானே இருக்கு. என்னோட சிஸ்டருக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது விஷயம் தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் வித்தியாசமா நடந்ததுனால தான் இவ கொஞ்சம் பதட்டமா இருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னமும் என் மேல ரொம்ப அக்கறை வச்சுட்டு இருக்கா. ஏன்னா இவ ரொம்ப கைண்டான பர்சன். அப்புறம் அவர் ரொம்பவும் பாசமா நடந்துக்கிற ஹீரோ கிட்ட எந்நேரமும் என்ன நல்லபடியா பாத்துக்கணும் தான் அவன் நினைப்பான். ஆனா அந்த 10 வருஷத்துல எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அடுத்த கட்டமா இந்த வேர்ல்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி என்னோட சிஸ்டரையும் அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்னது? நான் திரும்பியும் நம்மளுடைய ஊர்ல இருக்க அகாடமிக்கு போய் படிக்க போறேன். என்னது அகாடமிக்கு போக போறியா? வா சூப்பரே படிக்க போறியா? நல்லையா படிடா. நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். அதுதான் வேணும் உனக்கு. அப்பதான் நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நல்ல குழந்தைகளை பார்த்துக்க முடியும். என்ன சொல்லிட்டு இருக்கா இவ? சரி உனக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிளம்ப. என்னை விட இவங்க ரொம்ப துடிப்பா இருக்காங்களே இதுல. நீ ரொம்ப ஸ்மார்ட்டானவன், எக்ஸலண்டானவன், உனக்கான எல்லா விதமான தேவைகளை ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் பேக் பண்றாங்க. அக்கா ரொம்ப தேங்க்ஸ் சைரில். முக்கியமா இது எத்தனை போடான்னு சொல்லிட்டு ஒரு குண்டான காமிக்க. இது என்னதுக்கா? இது சர்ப்ரைஸ் கிஃப்டா உனக்கு. இது எல்லாமே எனக்கா? இங்க நிறைய பணம் இருக்குமா? எவ்வளவு இருக்கும்? அதெல்லாம் கேட்காத. இது என்னுடைய சேவிங்ஸ். நான் சீக்கிரட்டா சேர்க்க வச்சது. நீ அகாடமிக்கு போறேன்னு சொல்றல, கண்டிப்பா அங்க போற இடத்துல நிறைய செலவாகும். அதுக்காக தான் இதை கொடுத்து அனுப்புறேன். நீ ரொம்பவும் அமேசிங்கா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா இந்த பணத்தை பயன்படுத்தி என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல இருந்து நிறைய விஷயத்த நான் கத்துக்கணும் வரேன். சரிடா போறன்ற. எந்த அகாடமி நம்மளுடைய ஊர்ல போற? அதுதான் நம்மளுடைய இம்பீரியல் ஸ்கூலான பேலியன் அகாடமி. என்னது பேலியன் அகாடமி போறேன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காவே. அதுக்கப்புறம் அந்த இம்பீரியல் ஸ்கூலான பேலியன் அகாடமியை காமிக்கிறாங்க. இந்த எம்பையர்ல ரொம்ப பெஸ்டா இருக்கிற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல இந்த அகாடமி ஒண்ணு. இந்த இடத்துல மிகப்பெரிய நிறைய கத்து வச்சிட்டு இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஒர்க் பாக்குறாங்க. கூடவே நிறைய பணக்கார பசங்களும் படிக்கிற இடம் தானே இது. அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷனும் நல்ல தரமா தான் கொடுப்பாங்களாம். ஹை ஸ்டேட்டஸ் ஆளுங்கெல்லாம் இந்த இடத்துல அதிகமா இருப்பாங்க. அதுல வந்து நம்ம கிராண்ட் கமாண்டர் தேஷன் வந்து படிச்சிருக்காங்க. ஸ்வாட் மாஸ்டர் ஸ்வில்ஃபின் அவர் இருக்காரு. கூடவே அந்த ஒஸ்ட் கிரிமினல் வின்டர் விச் இன்னும் எக்ஸெட்ரா நிறைய பேர் இருக்காங்க. இப்பதான் புரியுது பேலியன் அகாடமியில அந்த வாருக்கான முன்னெச்சரிக்கை எல்லாம் எப்பயோ வந்திருக்குதுன்னு. அதனாலதான் என்னுடைய முன்னாடி லைஃப்ல கமாண்டர் கூட இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஹை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த பணம் தேவைப்படும் கண்டிப்பா. ஆல்சோ ரொம்ப ஃபேமஸான அகாடமில. ஆனா அவகிட்ட சொல்லும் போது அவ ஏன் ரொம்ப ஷாக் ஆனா எனக்கு அதுவும் புரியல. ஒரு வேலை பிடிக்கலையா அவளுக்கு போறது. சரி என்னால முடிஞ்சவளுக்கு அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்க இருக்கிற டெஸ்ட் எல்லாம் முன்னேறி வரணும். அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ இந்த இடத்துல இருப்பானு. மாஸ்லே நான் ஒன்னும் மாஸ்லே கிடையாது, நான் அஸ்லே. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உன்னை விட்டு தனியா போக விரும்பல. என்னையும் கூட கூட்டணும் பையன். நான் உன்னை மறக்க மாட்டேன், கவலைப்படாத. இருந்தாலும் இன்னைக்கான நைட் நான் ரொம்ப பிஸியா இருக்கேனே. சரி இருந்தாலும் நான் உன்னை இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். என்னது டெஸ்டா? என்னோட பேசுற சடனா? கவலைப்படாத, ஒன்னும் பெரிய லெவல்ல பண்ண மாட்டேன். நீ வந்து உன்னுடைய மேஜிக்கை வந்து ஏமால பயன்படுத்து சேலாம். அதாவது ஏர்ல என்ன உன்னால பறக்க வைக்க முடியுமா அப்படின்னு ஹீரோவும் கேட்க, அதுக்கு அவளும் என்னது நீ அந்த டெலிகினேசிஸ் பவரை பயன்படுத்த சொல்ற? எதுக்கு இப்ப சடனா? ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுடா. பரவாயில்லையா? அது டேஞ்சரஸ் ஆனதெல்லாம் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை சொல்றதை வச்சு நீ பண்ணினா மட்டும் எனக்கு போதும். இருந்தாலும் உனக்கு எதனா ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கடா. செத்துற மாட்டியே? ஓகே தானே, பயன்படுத்து அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவன் இன்விசிபிள் ஹேண்டை பயன்படுத்தி அந்த பவர் மூலியமா ஹீரோவை வானத்துல பற வைக்கிற அந்த மேஜிக்கை பயன்படுத்தி ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மேல பறந்து போறான். இது ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் மேல இருக்கேன். என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல அந்த வார் அப்போ அந்த ஜெயின்ஸ் கூட சண்டை போறதுக்கு முன்னாடி என் கூட இருந்த சிமிலரான மேஜிக் யூசர்ஸ் எல்லாமே இவன மாதிரி தான் மேஜிக்கை பயன்படுத்தி என்ன மேல பறக்க வச்சு அந்த ஜெயிண்ட் ஹைட் ஹவுஸ் கூட சண்டை போட வச்சிருக்காங்க. அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இருந்தாலுமே அந்த வார்ல மிகப்பெரிய உதவி பண்ணியிருந்தது அந்த டெலிகினேசிஸ் தான். உண்மையிலேயே இது ரொம்ப ரேரான எபிலிட்டினால நிறைய மேஜஸ் கிட்ட இந்த மாதிரியான பவர்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தட் மீன்ஸ் அவன் ஒரு ரேரான ஆள் தான். அந்த ஹைட் கூட சண்டை போறதுக்காக பேட்டில் ஃபீல்ட்ல யூஸ் ஆனது. இதுக்கப்புறம் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இவன் உண்மையிலே பிரமாதமான ஆள் தான். டே ரோனன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. போதுமாண்டா, கீழே இறக்கிட்டாடா. சரி ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு மட்டும் இதை கீழே இறங்கிறேன். என்னது அப்ப நான் கீழே இருக்க வேணாவா? நீ இறங்கிடுவா? ஆமா. எப்படா? அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து அப்படியே அவனோட ஸ்வாடை பயன்படுத்தி அப்படியே கீழே இறங்குறான். எப்படி உன்னால முடியுது ரோனன்? நீ வேற லெவல் தான். உன்னால என்னோட மானாவை வந்து அப்படி கட் பண்ண முடிஞ்சது. ரோனன் எப்படா பண்ண இத? அதெல்லாம் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி பயன்படுத்தின லாபம் இருந்துச்சு, அது மாதிரி தான் இதை பயன்படுத்தினேன். அதுவும் இல்லாம நீ எதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு இருக்க? உனக்கு என்ன சொன்னமோ அது மட்டும் தான் நீ பண்ண. அதே மாதிரி தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு அடி வாங்காத என்கிட்ட சொல்லிட்டு அவன் தலையில ஒரு கொட்டு கொடுக்க. எதுக்கிட்ட தேவையில்லாம அடிக்கல. நான் முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்பணும். அது மட்டும் இல்லாம இவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, இவனை விட்டுறக்கூடாது. இந்த ஸ்வாடை நான் மறக்கவே மாட்டேன். அந்த இடத்துல பேட்டில் ஃபீல்ட்ல யூஸ் ஆனது. அதுக்கப்புறம் ஹீரோவை அங்க இருக்கிற பேக்ஸ் எல்லாம் எடுத்து காமலான்றதுக்காக ரெடி ஆகிறேன். ரோனன் அடுத்த கட்டமா என்னடா பண்ண
போறேன்? ஒன்னும் இல்ல ஆசலே, இந்த பேக்கை போடி என்ன ஃபாலோ பண்ணிவான். தப்பிக்கணும்னு நினைச்சா கொண்டு போடுவோம் பாத்துக்கோ. என்னதே பேக் தூக்கிட்டு வரணுமா? ஆமா, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. வா இந்த இடத்துல கிளம்பும். அதுக்கப்புறம் ஹீரோவா அந்த இடத்துல கிளம்பி வர, என்னதே நீ பேலியன் அகாடமி போறியா? நீ தப்பான இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கன்னு நினைக்கிற ரோனன். உன்ன மாதிரியான ஆளெல்லாம் அந்த இடத்துல நுழைய முடியுமா? அந்த அகாடமில சேர்றதுக்குள்ள ஒரு தகுதி வேணும். நம்மள மாதிரியான ஆளுக்கெல்லாம் அது இருக்குமா? என்ன இது நீ எப்படி கேட்ட? எப்படி உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டுக்கெல்லாம் அதெல்லாம் உள்ள போக முடியும்? கவலைப்படாத. உனக்கு போகணும்னு ஆசை இல்ல? அது பிரச்சனை இல்ல. உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு, அதனால நீ உள்ள போயிடுவ. எனக்கு வெறும் மேஜிக் மட்டும் தான் தெரியுது. இதை வச்சு நான் எங்கிருந்து போறது? உண்மையா சொல்ல போனா ஆசையே, உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஏன்னா உனக்கு இருக்கிற மேஜிக்கை பயன்படுத்தி நீ எப்படி வேணா சர்வே ஆகலாம் தெரியுமா? என்னது? ஏன்னா உனக்குள்ள இருக்கிற டேலண்ட் வந்து யாருக்கிட்டுமே இல்ல. அதை நீ வேஸ்ட் பண்ணாத. அதை நல்ல முறையில பயன்படுத்தணும். அதே மாதிரி நிறைய விஷயத்த கத்துக்கணும். நீ அது மட்டும் இல்லாம நீ ஒரு அழுமூஞ்சி குழந்தையா இருந்தன்னு வச்சு எவனுமே ஒன்னு அகாடமில சேர்த்துக்க மாட்டான். இன்னொரு அழுமூஞ்சி குழந்தையான்னு சொல்லிட்டு அவ ஷாக்காவே. சரி ஓகே, என்னோட மைண்டை மாத்திக்கணும். நீ டைம் கிடைக்கும் போதே உன்னை நீ மாத்திக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஏன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மிகப்பெரிய பார் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அந்த இடத்துல உன்னோட திறமையை காப்பிக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த விஷயத்த சொல்லும் போதே தன்னுடைய பாஸ்ட் லைஃபை யோசிச்சு பாக்குறான். அதனாலதான் உன்னோட மைண்டை மாத்திக்கணும். ரோனன், உண்மையில நீ பேசுறது நினைச்சு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க என்ன நம்பி இருக்காங்க. அது வேற யோசிக்கவே. உன் லைஃபுக்காக நான் போராடி சொன்னா என்ன பத்தி இப்படி பேசல? சரி வா இந்த இடத்துல கிளம்பும். என்னடா உங்களோட கரெக்டா பேசிட்டு இருக்க? அப்படியே போயிட்டு இருக்க. ஓனன் வெயிட் பண்றேன். நான் ஏதோ உனக்கு தேவை. என்னை வச்சு நீ என்ன பண்ண போற? உன்னை வச்சு என்ன பண்ண போறேன்னா அந்த பேலியன்ல வந்து தான் நீ பாக்கணும். மொத்தத்தையும் மாத்துறேன். சரி இப்ப ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? என்னது ஆரம்பிக்கலான்ற? என் பிளான் இப்பதான் ரெடி ஆகுது. அதுக்காக தான் உன்னை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஹீரோவா ஒரு இடத்த கூட்டு வந்திருக்கே. எங்கடா வந்திருக்கோ? அங்க பாரு, இந்த இடத்துல நிறைய பேஸ் எல்லாம் இருக்குல்ல. இந்த இடத்துல உன்னோட ஸ்கில்ல பயன்படுத்த போறேன். அதுதான் லூனர் காப்ளின், அதுதான் லீடர், மிச்சத்துங்க எல்லாம் அதோடைய அசிஸ்டன்ட். இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்னடா பண்ணணும்? தென் இப்ப நம்மளுடைய பிளான் ஆரம்பிப்போமா அப்படின்னு ஹீரோவும் அவளை வில்லத்தனமா பார்த்து சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு நம்மள சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்க பிடிச்சவங்க நம்ம பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேற லெவலில் இருந்திருக்கும். முடிஞ்சளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.